மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மல்லித்தழை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த் வைஸுமே நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, எவ்வளோ சட்னி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மல்லி இலை எடுத்துக்கங்க. அது கூட ஒரு 2, 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 பல் தேங்காய், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான மல்லித்தழை சட்னி ரெடி. இந்த சட்னி டிஃபனுக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தழை ரொம்ப சீப்பாக கிடைக்கிற இந்த சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.